கடையில் விற்கிற அரிசி மாவே போதும் இந்த கரகரை முறுமுறு முறுக்கு செய்யறதுக்கு. வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பொட்டுக்கடலை முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். இதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்க கடையில் வாங்கின அரிசி மாவே எடுத்துக்கலாம். இது கூட நம்ம எந்த கப்ல மாவு அளக்குறோமோ அதுல 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை நமுத்து போயிருந்ததுன்னா லேசா வதக்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அப்படியே டைரக்டா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில சேர்த்து நல்ல பொடியா அரைச்சி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கின அரிசி மாவா இருந்தா கூட ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கிறது நல்லது. நான் ஆல்ரெடி அரிசி மாவு சலிச்சு வச்சிருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இல்ல உங்களுக்கு தேவையான அளவு குறைச்சோ கூட்டியோ போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி அந்த மாவோட சேர்த்தோம்னா கல்லு மண்ணுனால முறுக்கு வெடிக்காம இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. அடுத்தது மாவோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கரண்டி அளவுக்கு நல்ல சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன கரண்டி எண்ணெய் இருந்ததுன்னா போதும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடா இருக்கும் மாவு, சோ பார்த்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சா ஒரு பிடியா வரணும், உதுத்து விட்டா ஈஸியா உதிரணும். இந்த அளவுக்கு மாவுல நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதுல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இந்த மாதிரி சேர்ந்து கலந்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டா பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு வரணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு மாவு ரெடியா இருக்கு. முறுக்கு அச்சுல 3 கண்ணு இருக்கிற அச்சு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல மாவை போட்டு நிரப்பிக்கலாம். இந்த 2 கப் அளவுக்கு மாவு பிசையறதுக்கு நமக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி செலவாயிருக்கு. இப்போ முறுக்கு மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேல ஒரு அச்சை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த முறுக்கு அச்சோட மேல் பார்ட்டை ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா மேல மாவு வேஸ்ட் ஆகாம இருக்கும் நம்ம அழுத்தி பிழியறப்ப. இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா ஹைல சூடு பண்ணிட்டு நல்ல சூடானோடனே டைரக்டா இந்த மாதிரி எண்ணெயில முறுக்க பிழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்க இல்ல பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதுல லைட்டா எண்ணெய் பூசிட்டு அதுல இந்த மாதிரி முறுக்க பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க எண்ணெயில சேர்க்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் இந்த முறுக்க டச்சே பண்ணாதீங்க. நம்ம நார்மல் முறுக்கை விட இந்த முறுக்கு ரொம்ப கரகரான் இருக்கும். அதனால நம்ம எடுத்தோம்னா உடனே உடஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு மெதுவா இந்த மாதிரி திருப்பி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்டு இப்ப நல்ல பெரிய பெரிய பபிள்ஸா கம்மியா வருது பாருங்க. இப்போ நம்மளோட முறுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். பாத்தீங்கன்னா நல்ல கோல்டன் கலராகவும் இருக்கு. இப்ப எடுத்தோம்னா சரியா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட கரகர முறுமுறு பொட்டுக்கடலை முறுக்கு தயார். இதே மாதிரி பாக்கி இருக்கிற மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து இந்த 2 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு எனக்கு இந்த சைஸ்ல 22 முறுக்கு கிடைச்சது. நீங்க இன்னும் சின்ன சின்ன சுத்துனீங்கன்னா இன்னும் கூட ஒரு 30 முறுக்கு வரைக்கும் கூட கிடைக்கும். கரகர முறுமுறுன்னு வாயில கரையும் இந்த முறுக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.